ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இதற்கு முன் விக்ரமாதித்தன் கதைகள் 13 பகுதி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. போன பார்ட்ல விக்ரமாதித்தனிடம் வேதாளம் கேட்ட 4வது புதிருக்கான பதிலையும் அடுத்ததாக வேதாளம் சொல்லும் 5வது கதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மணிமாறன் திதி கொடுக்கும் பொழுது 3 ஆத்மாக்கள் நான் தான் உன் தந்தை என்று சொல்லி அந்த பிண்டத்தை வாங்கி செல்ல வருகின்றது. அதனால் மணிமாறன் அந்த பிண்டத்தை யாருக்கு அளிப்பான் என்று வேதாளம் விக்ரமாதித்தனிடம் புதிர் கேட்கின்றது. விக்ரமாதித்தனே, பதில் தெரிந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை சுக்குநூறாக வெடித்து சிதறிவிடும், பதில் கூறு என்று வேதாளம் கேட்டுக்கொண்டே இருக்க விக்ரமாதித்தன் மௌனம் கலைந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கின்றார். விக்ரமாதித்தன் அப்படி என்ன பதில் சொல்கிறார் என்பதை பார்க்கலாம். மணிமாறன் அரசனுக்கு திதி கொடுத்தால்தான் அது நியாயமானதாக இருக்கும் என்று விக்ரமாதித்தன் சொல்கின்றார். ஏனென்றால் அரசன்தான் ஒரு தந்தைக்குரிய அனைத்து கடமைகளையும் செய்துள்ளார். அவனுக்கு நல்ல கல்வி, வீரம் ஆகியவற்றை கற்றுக் கொடுத்து ஒரு நாட்டையே ஆளுகின்ற அளவிற்கு மணிமாறனை மாற்றியுள்ளார். ஆனால் அவனை பெற்ற தந்தை மாறன் தான் மரணிக்க போகின்றோம் என்று தெரிந்தும் தன்னுடைய சுயநலத்திற்காக ஒரு வாரிசு வேண்டும் என்று காதம்பரியை திருமணம் செய்து கொண்டான். மாறனுக்கும் மணிமாறனுக்கும் என்னதான் இரத்த பந்தம் இருந்தாலும் அவன் முகத்தை கூட மணிமாறன் பார்க்கவில்லை. மாதவனும் சொத்திற்காகத்தான் காதம்பரியை திருமணம் செய்து கொண்டான். சொத்துக்கள் கிடைத்ததும் அவளை விட்டு சென்று விட்டான். ஆகையால் அரசன்தான் மணிமாறனுக்கு உண்மையான தந்தை என்று வேதாளம் கேட்ட 4வது புதிருக்கு விக்ரமாதித்தன் பதில் சொல்லி முடிக்கின்றார். அதை கேட்ட வேதாளம் எப்பொழுதும் போல் சந்தோஷப்பட்டு, நீ சொன்ன பதில் மிகச் சரியானது. ஆனால் நம்முடைய ஒப்பந்தத்தை நீ மீறிவிட்டாய், வாய் திறந்து பேசிவிட்டாய் என்று சொல்லி வேதாளம் தப்பித்து செல்கின்றது. விக்ரமாதித்தன் அதை பின்தொடர்ந்து வருகின்றார். அவ்வளவுதான், பொழுது விடிந்து விட்டதால் அரண்மனைக்கு வந்து விடுகின்றார். மறுநாள் இரவு வேதாளத்தை பிடிக்க மீண்டும் குகைக்குள் வருகின்றார். உள்ளே பார்த்தால் வேதாளம் காணவில்லை. அதற்கு பதில் பாம்பு ஒன்று வருகின்றது. அந்த பாம்பை திசை திருப்பி விடுகின்றார். மறுபடியும் வேதாளம் எங்கே சென்றது என்று பார்க்கின்றார். பார்த்தால் வேதாளம் மிகவும் உயரத்தில் இருப்பதை பார்க்கின்றார். விக்ரமாதித்தனே, என்னை பிடிக்க மேலே வா என்று வேதாளம் சொன்னதும் விக்ரமாதித்தன் அந்த மரத்தில் ஏறி மேலே வருகின்றார். ஆனால் அவர் மேலே செல்ல செல்ல வேதாளம் கீழே வருகின்றது. அவர் கீழே இறங்கியதும் அது மேலே செல்கின்றது. இப்படியே வேதாளம் விளையாட்டு காட்டிக் கொண்டே இருக்கின்றது. அதனால் விக்ரமாதித்தன் மரத்திலிருந்து வேதாளத்தின் மேல் குதித்து வேதாளத்தை பிடித்து விடுகின்றார். வேதாளத்தை முதுகில் சுமந்து கொண்டு இருவரும் கிளம்பி விட்டார்கள். வழக்கம் போல் விக்ரமாதித்தன் மௌனமாக வருகின்றார். வேதாளம் அவர் மௌனத்தை கலைக்க பேசிக்கொண்டே வருகின்றது. அப்பொழுது அந்த குகையில் வரும் வழியில் தங்க நாணயங்கள் கொட்டி கிடக்கின்றது. அதை பார்த்த வேதாளம், உன் மொத்த வாழ்க்கைக்கும் தேவையான செல்வங்கள் இங்கு கொட்டி கிடக்கின்றது, இதை எடுத்துக்கொள் என்று வேதாளம் சொன்னதும் விக்ரமாதித்தன் அதை கண்டு கொள்ளாமல் அந்த இடத்திலிருந்து கடந்து செல்கின்றார். வேதாளம், இப்பொழுது உன்னிடம் நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன். நம் வாழ்க்கைக்கு செல்வம் முக்கியமானதா இல்லை அதிர்ஷ்டம் முக்கியமானதா என்று வேதாளம் கேட்கின்றது. ஆனால் விக்ரமாதித்தன் மௌனமாகவே இருக்கின்றார். இதை வைத்துதான் நான் உனக்கு ஒரு கதை சொல்ல போகின்றேன் என்று வேதாளம் தன்னுடைய 5வது புதிர் கதையை சொல்ல ஆரம்பிக்கின்றது. வேதாளம் சொல்லும் 5வது கதையை பார்க்கலாம் வாங்க. ஒரு நாள் இந்திரலோகத்தில் லக்ஷ்மி தேவியும் அதிர்ஷ்ட தேவனும் பயணமாக வருகின்றார்கள். அப்பொழுது அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது லக்ஷ்மி தேவி சொல்கின்றார்கள், ஒரு மனிதனுக்கு எல்லாவற்றையும் விட செல்வம்தான் மிகவும் முக்கியம்.
செல்வத்தை வைத்து அவன் எதை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம், அதை கொடுத்தால்தான் அவன் சந்தோஷமாக இருப்பான் என்று சொல்லி மக்கள் மேல் தங்க காசு மழையை பொழிய வைக்கின்றார்கள். அதை பார்த்த மக்கள் மிகவும் சந்தோஷமாக அந்த நாணயங்களை தேடி தேடி எடுக்கின்றார்கள். அதனால் லக்ஷ்மி தேவி, பார்த்தீர்களா, நான் சொன்னது உண்மைதானே என்று அதிர்ஷ்ட தேவனிடம் சொல்கின்றார்கள். அதற்கு அதிர்ஷ்ட தேவன், தவறு தேவி, அதிர்ஷ்டம் இருந்தால்தான் அந்த செல்வங்களே அவர்களுக்கு கையில் கிடைக்கும், அதை இப்பொழுதே நிரூபிக்கிறேன் பாருங்கள் என்று அவர் கையிலிருந்து நெருப்பை அனுப்பி அந்த தங்க நாணயங்களை கருக வைக்கின்றார். அதை பார்த்த மக்கள், நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை போல, அதனால்தான் வந்த செல்வங்களும் நம்மை விட்டு போய்விட்டது என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை பார்த்த லக்ஷ்மி தேவி மீண்டும் நிறைய தங்க நாணயங்களை மழையாக பொழிய வைக்கின்றார்கள். அதிர்ஷ்ட தேவனும் அந்த நாணயங்களை எரித்து கொண்டே இருக்கின்றார். இருவரும் இப்படி மாற்றி மாற்றி செய்து கொண்டே இருக்க, அதனால் பிரம்மதேவர் அங்கு தோன்றுகின்றார். நீங்கள் இருவரும் இப்படி செய்து கொண்டே இருந்தால் இந்த உலகமே அழிந்துவிடும். ஒரே ஒரு குடும்பத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து உங்களுடைய திருவிளையாடலை தொடங்குங்கள் என்று பிரம்மதேவர் சொல்கின்றார். அப்படி இவர்கள் இருவரும் தேர்ந்தெடுத்த குடும்பம்தான் கந்தனின் குடும்பம். கந்தன் இதுவரை சேர்த்து வைத்த பணங்கள் அனைத்தையும் தன்னுடைய அந்தண நண்பரிடம் கொடுத்து அவரிடம் ஒரு வீட்டை வாங்குகின்றார். அந்தண நண்பர் அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழுங்கள் என்று வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்புகின்றார். கந்தன் குடும்பமும் அந்த வீட்டில் குடிவந்து சமைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த சமயத்தில் தான் அந்த வீட்டின் கூரையை கிழித்து கொண்டு தங்க நாணயங்கள் வீட்டின் உள்ளே கொட்டுகின்றது. அதை பார்த்த கந்தனின் மனைவி சந்தோஷமடைகின்றாள். அந்த தங்க நாணயங்கள், வெள்ளி நகைகள் என்று அனைத்தையுமே எடுத்து பிரித்து வைத்து பத்திரமாக வைக்கின்றாள். இவை அனைத்தையும் நாமே வைத்துக் கொள்ளலாம் என்று அவள் சொன்னதும் கந்தன், நேற்று வரை இந்த வீட்டில் என் நண்பன் தான் குடியிருந்தான், இவையெல்லாம் அவனது முன்னோருக்கு சொந்தமானதாக இருக்கலாம், ஆகையால் இதை அவனிடமே ஒப்படைத்து விடலாம் என்று அந்த செல்வங்கள் அனைத்தையும் கந்தன் அந்தண நண்பன் வீட்டிற்கு எடுத்து வருகின்றான். அதை பார்த்த அந்தணர் எவ்வளவு செல்வமா என்று அதிர்ச்சியாகின்றார். நண்பா, இவையெல்லாம் உன் வீட்டிலிருந்துதான் கிடைத்தது, இவை அனைத்தும் உனக்கு சொந்தமானது, நீயே பெற்றுக்கொள் என்று கந்தன் சொன்னதும், இல்லை நண்பா, நேற்றிலிருந்து அது உன் வீடு, அந்த வீட்டில் என்ன இருந்தாலும் அது உனக்குத்தான் சொந்தம் என்று அவரும் வாங்க மறுத்து விடுகின்றார். அதனால் இந்த வழக்கு அந்த நாட்டு மன்னரிடம் வருகின்றது. மன்னர், உங்கள் இருவரில் யாரேனும் ஒருவர் இந்த செல்வங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னதும் இருவரும் மாற்றி மாற்றி எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிடுகின்றார்கள். இவை அனைத்தையும் மக்கள் நலனுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இருவரும் சொல்கின்றார்கள். ஆனால் அரசன், இது யாருடைய செல்வங்கள் என்று தெரியாமல் இதை பயன்படுத்த கூடாது, அதற்கு உரியவர் வந்து கேட்கும் வரையில் இந்த செல்வங்களை சந்திரமதி குகைக்குள் வைத்து விடுங்கள் என்று மன்னர் உத்தரவிடுகின்றார். அதனால் மந்திரி வீரர்களுடன் செல்வங்கள் அனைத்தையும் தூக்கி கொண்டு காட்டின் வழியே நடந்து வருகின்றார். சந்திரமதி குகைக்கு வருகின்றார்கள். அந்த இடத்தில் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கின்றது. அப்பொழுது மந்திரி ஓர் மந்திரத்தை சொன்னதும் அந்த நீர்வீழ்ச்சி வழிவிட்டு சந்திரமதி கதவு திறக்கின்றது. அனைவரும் உள்ளே சென்று அங்கிருக்கும் பெட்டகத்தில் இந்த செல்வங்கள் அனைத்தையும் வைத்து மூடி வைக்கின்றார்கள். இவை அனைத்தும் எந்த அதிர்ஷ்டசாலிக்கு கிடைக்க போகின்றதோ என்று பார்த்து கொண்டே அனைவரும் அங்கிருந்து கிளம்புகின்றார்கள். மகாலட்சுமியின் திருவிளையாடலால் கொடுத்த செல்வங்கள் அனைத்தும் எந்த அதிர்ஷ்டசாலிக்கு கிடைக்க போகின்றது என்று நாம அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்வோம். நன்றி.